ஒரே ஒரு கடமை மட்டும்தான் விண்ணிலே வைத்து கடமையாக்கப்பட்டது, மண்ணிலே வைத்து கடமையாக்கப்படவில்லை. மண்ணிலே இரு புனித தலங்களிலிருந்து விண்ணுக்கு உயர்த்தி கடமையாகியதுதான் தொழுகை. 50 வக்து தொழுகை வாங்கி வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அல்லாஹ் கடமையாக்கினான் என்று கேட்கும்போது, ஒரு நாளைக்கு 50 நேரம் தொழுகணும்னு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான். தாங்க மாட்டார்கள் உங்களுடைய உம்மத்துக்கள். நான் என்னுடைய சமுதாயத்தோடு கலந்து பழகியவன், ஆகவே உங்களுடைய உம்மத்துக்களுக்காக நீங்கள் குறைக்க சொல்லுங்கள். இவ்வாறாக 50, 40, 30, 20, 10, அந்த 10ஐயும் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ், அவனுடைய அருளுக்கு அளவே இல்லை. நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ், அவனுடைய அன்புக்கு நிகரே இல்லை. 5 வக்தாக ஆக்கினார். இந்த 5 வக்து தொழுகையையும் யார் பேணுதலாக தொழுகிறார்களோ, யார் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ, யார் உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ, யார் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆதரவோடு நம்பிக்கையோடு தொழுகிறார்களோ, யார் கபர் விசாலமாக்கப்பட வேண்டும், நரக நெருப்பின் வேதனிலிருந்தும் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தொழுகிறார்களோ, அவர்களுக்கு 5 நேர தொழுகை அவர்கள் தொழுவதற்கு நான் ஏற்கனவே 50 வக்து தொழுகையை கடமையாக்கினேனே, அந்த 50 வக்துடைய நன்மையை கொடுத்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தையான குர்ஆன் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்திலே புதிதாக நுழைவிக்கப்படுவது அனைத்தும் பிதஅத்துகள், நூதனங்கள் என்றும், அனைத்து பிதஅத்தும் வழிகேடு என்றும், வழிகேடெல்லாம் நரகளவிலே கொண்டு போய் சேர்க்கும் என்றும் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக, நல்ல விஷயங்களை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்பில் ஆலமீனை நான் போற்றி புகழுகின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி, யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தார். படைத்தவைகள் பிரமாண்டமானவைகளானாலும் அற்பமானவைகளானாலும் அவைகளை வெறுமனே விட்டு விடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றன. மனித அறிவு வீழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழுகின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவருடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த, சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையிலே செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்றளவட்டும் ஆக என்ற பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையும் அதன் அவசியமும் எவ்வளவு அவசியமானது இந்த தொழுகை. இந்த தொழுகையை பொடுபோக்காக, அலட்சியமாக, அனாவசியமாக கருதுபவர்களும் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் பெரும் நஷ்டத்துக்குரியவர்கள் ஆவார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னிடத்திலே அழைத்து வரச் சொன்னார். அரிசில
7 வானங்களையும் கடந்து அரிசிலே திரைமறைவிலே உரையாடினார்கள். அதற்காக அழைத்து வர சொன்னான். அப்படி அழைத்து வர சொன்னது ஒன்று புனித தலமான மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து அவர்களை, காபத்துல்லாவில் இருந்து அவர்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து தான் உயர்த்தினார். 2 புனித பூமிகள். இந்த 2 புனித பூமிகளுக்கும் வந்துதான் அவர்கள் தொழுகையை கடமையாக பெற்று வர சென்றார்கள். இதை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகின்றேன், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமில் இருந்து, காபத்துல்லாவில் இருந்து பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்து சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது, அதன் சுற்றலைகளை எல்லாம் நாம் அபிவிருத்தி நிறைந்ததாக, பரக்கத்து நிறைந்ததாக செய்திருக்கின்றோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக இவ்வாறு அழைத்து சென்றோம். நிச்சயமாக அவன் தூய்மையான அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றார். பனி இஸ்ராயல் என்ற 17வது அத்தியாயத்தின் முதல் வசனம். அப்படியானால் இந்த தொழுகை எவ்வளவு அவசியமானது! லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா பச்சமாநகர மண்ணிலே வைத்து கடமையாக்கப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம் என்ற அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே மதீனா நகர மண்ணிலே. இவ்வாறு ஹஜ்ஜாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளிலே 4 கடமைகள் இந்த பூமியிலே வைத்து கடமையாக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமை மட்டும்தான் விண்ணிலே வைத்து கடமையாக்கப்பட்டது, மண்ணிலே வைத்து கடமையாக்கப்படவில்லை. மண்ணிலே இரு புனித தலங்களில் இருந்து விண்ணுக்கு உயர்த்தி கடமையாகியதுதான் தொழுகை. 50 வக்து தொழுகை வாங்கி வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன அல்லாஹ் கடமையாக்கினான் என்று கேட்கும்போது, ஒரு நாளைக்கு 50 நேரம் தொழுகணும்னு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான். தாங்க மாட்டார்கள் உங்களுடைய உம்மத்துக்கள். நான் என்னுடைய சமுதாயத்தோடு கலந்து பழகியவன், ஆகவே உங்களுடைய உம்மத்துக்களுக்காக நீங்கள் குறைக்க சொல்லுங்கள். இவ்வாறாக 50, 40, 30, 20, 10, அந்த 10ஐயும் அளவற்ற அருளாளனாகிய அல்லாஹ், அவனுடைய அருளுக்கு அளவே இல்லை. நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ், அவனுடைய அன்புக்கு நிகரே இல்லை. 5 வக்தாக ஆக்கினார். இந்த 5 வக்து தொழுகையையும் யார் பேணுதலாக தொழுகிறார்களோ, யார் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ, யார் உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ, யார் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆதரவோடு நம்பிக்கையோடு தொழுகிறார்களோ, யார் கபர் விசாலமாக்கப்பட வேண்டும், நரக நெருப்பின் வேதனிலிருந்தும் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தொழுகிறார்களோ, அவர்களுக்கு 5 நேர தொழுகை அவர்கள் தொழுவதற்கு நான் ஏற்கனவே 50 வக்து தொழுகையை கடமையாக்கினேனே, அந்த 50 வக்துடைய நன்மையை கொடுத்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ். 5 நேர தொழுகையாக குறைத்த ரப்புல் ஆலமீன் 5ஐயும் பேணுதலாக தொழுபவர்களுக்கு 50 நேர தொழுகைகளுடைய நன்மையை வழங்கி விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப தொழுகையிலே நாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி அவசியத்திலும் அவசியமாக இந்த தொழுகையை தொழுது வர வேண்டும். எதிலோ மன இச்சைப்படி அவைகளை சேகரிக்க வேண்டும், இவைகளை சேகரிக்க வேண்டும், அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும். வாழ்வின் முடிவிலே மௌத்து வரும்போது, கொண்டு போய் மன்னரையிலே அடக்கம் செய்யும் போது நம்மோடு கூட வருவது எது? எல்லாவற்றுக்கும் முன்னதாக இந்த தொழுகை வரும். அது கபருக்கு விசாலமாக, கபருக்கு வெளிச்சமாக வரும். அல்லாஹ் நாளை மறுமையிலே முதல் கேள்வி எதை பற்றி கேட்பான்? தொழுதாயா?
அதற்கப்புறம் தான் நோன்பு வைத்தாயா, இன்ன பிற கடமைகளை பற்றி எல்லாம் கேட்பான். முதல் கேள்வி தொழுதாயா. தொழுதேன் என்ற பதிலை எவர் வைத்திருக்கிறாரோ அவருக்கு எல்லா கேள்விகளும் இலகுவாக்கப்படும், லேசாக்கப்படும், எளிதாக்கப்படும். தொழுகைக்கு சரியான பதிலை வைத்திருக்கவில்லை என்றால் நாம் பார்க்கின்றோம் ஜும்மா நாளிலே يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. இறை நம்பிக்கையாளர்களே, ஜும்மா நாளிலே நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் உங்களுடைய பொருட்கள் வாங்கல் வர்த்தகங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நோக்கி வாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு நல்லது. فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. தொழுகை முடித்துக் கொண்டால் பள்ளியிலே உங்களுக்கு வேலை இல்லை. பூமியின் பல பகுதிகளிலும் பரவி செல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை பதிலை தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஜும்மா நாளிலும் நாம் அலட்சியமாக வந்தால் ஆரம்பமாக வருபவர்களுக்கு ஒட்டகை, அடுத்து வருபவர்களுக்கு மாடு, அடுத்த சாராருக்கு ஆடு, குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்த சாராருக்கு கோழி நன்மை, கோழி தர்மம் செய்த நன்மை, அடுத்த சாராருக்கு முட்டை தர்மம் செய்த நன்மை. இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் ஏடுகள் மூடப்படும், மலக்குகள் பள்ளிக்குள் வந்து விடுவார்கள் பயானை கேட்பது. ஆக இந்த ஜும்மா தினங்களிலே நாம் எந்த அளவுக்கு அதை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக நாம் கருதி அல்லாஹுடைய இல்லத்திற்கு நாம் வர வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை அல்லாஹ் முதலிலே தொழுகையை பற்றி கேட்பான். அதிலே சில தொழுகைகள் குறைவாகவும் இருக்கலாம். பொருளான தொழுகைகளே சில பேர்களுக்கு குறைவாக இருக்கலாம். மலக்குகள் சொல்லுவார்கள், இவருக்கு பொருளான தொழுகைகள் குறைகிறது. அதனால் என்ன, அவர் தொழுகையாளி, என்னுடைய அடியார், அவர் தொழுத சுன்னத்தான நபிலான தொழுகைகளை அதில் போட்டு சரி பண்ணுங்கள். ஆக இந்த அளவுக்கு கருணையாளன். நம்மை படைத்தது அவனை வணங்க, உண்ணுவது அவனை வணங்க, உடுத்துவது அவனை வணங்க, சிரம பரிகாரமாக நித்திரை செய்து திரும்ப விழித்தெழுவது அவனை வணங்க, தாம்பத்திய உறவிலே ஈடுபட்டு அல்லாஹ் வழங்கக்கூடிய சந்ததிகளை நாம் பெற்றுக்கொள்வது, நமக்கு பிறகு அவர்கள் அவனை வணங்க. ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அல்லாமல் நான் படைக்கவில்லை என்கிறார். வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நமக்கு ஆகமான ஹலாலான சுகங்களை, உணவாகட்டும், இல்லற வாழ்க்கையாகட்டும், குடும்பத்தோடு குதூகுலித்து சந்தோஷமாக வாழ்வதாகட்டும், அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். வந்த மெயின் நோக்கம் என்ன? அவனை வணங்க. அந்த வணக்கத்தை விட்டுவிட்டால் தொழுகை இல்லாதவர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு? காபிர்களுக்கும் நமக்கு என்ன வேறுபாடு? காபிர்கள் தொழ மாட்டார்கள், நாம் தொழுவோம். இதான் வேறுபாடு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவருக்கு தொழுகை இல்லையோ அவர் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குஃப்ரை நோக்கி செல்கிறார், நிராகரிப்பை நோக்கி செல்கிறார். அப்ப நான் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அந்த முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும்? தொழுகையாக இருக்க வேண்டும். முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர்கள், கூட இருந்தே கொழிபறித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டியவர்கள், அவர்களை பொறுத்தவரையிலும் நரகத்தின் அடித்தளம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அவர்கள் கூட சோம்பலாக, பொடுபோக்காக, அலட்சியமாக, நானும் வந்துவிட்டேன், நான் முஸ்லீம் தான் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? தொழுகையிலே அலட்சியமாக பிறருக்கு காட்டுவதற்காக நிற்பார்கள். கவனமற்ற அலட்சியமான தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எவரிடத்திலெல்லாம் கவனம் இல்லாமல், பயபக்தி இல்லாமல் அந்த தொழுகை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நிஃபாக்கிலே இருக்கின்றார்கள், நயவஞ்சகத்திலே இருக்கின்றார்கள். எண்ணிக்கொள்ளுங்கள்.
தொலை வரவில்லை என்றால் முஸ்லீம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் என்பதனால் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் தொலை வந்தார்கள். மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அவர்கள் தொழுதார்கள். ஆக அத்தகைய தொழுகை நம்முடையத்திலே இருக்கக்கூடாது. இறை நம்பிக்கையாளர்கள் மோமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்தார்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், நிச்சயமாக இந்த தொழுகை இரையச்சம் இல்லாதவர்களுக்கு பெரும் பாரமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹுடைய பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கு இந்த தொழுகை பெரும் பாரமாக இருக்கும். மழையை புரட்டச் சொன்னாலும் புரட்டுவார்கள், ஒரு ருக்கு செய்ய மாட்டார்கள், ஒரு சஜிதா செய்ய மாட்டார்கள், அவர்களால் முடியாது. அப்போ பயபக்தியோடு தொழக்கூடியவர்கள், அல்லாஹ்விடம் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் உதவி தேடக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லதீன யظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون, அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கின்றோமா இல்லையா? நிச்சயமாக அந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. மன் கான யர்ஜூ லிகா அல்லாஹ் ஃபஇன்ன அஜலல்லாஹி லஆத், எவர் அல்லாஹ்வுடைய தரிசனத்தை லிகாவை ஆதரவு வைக்கிறாரோ நிச்சயமாக அந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. அதற்கான நல்லறங்களை சேகரங்களை நீங்கள் சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அவர்கள் நம்புவார்கள் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம், அல்லாஹ்விடம் இருந்து வந்தோம், அவனளவிலே திரும்ப இருக்கின்றோம், இங்கேயே நிரந்தரமாக இருக்க முடியாது, திரும்ப இருக்கின்றோம் என்று அவர்கள் உறுதி கொண்ட காரணத்தினாலே அவர்களுடைய தொழுகை உள்ளச்சமிக்க தொழுகையாக அமைந்தது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளர், பணிவிடை செய்யக்கூடியவர்கள், ரபியா பின் காப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மலஜல தேவையை நிறைவேற்றுவதற்காக தண்ணீரை, அதற்கு பிறகு அங்க சுத்தி செய்வதற்காக உழு செய்வதற்காக தண்ணீரை கொடுத்தார்கள். தன்னை சுத்தமாக்கி கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த இரவு நேரத்திலும் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலும் நமக்கு இவ்வளவு பணிவிடைகள் செய்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்கிறார்கள். ஏதாவது என்னிடம் கேளுங்கள் என்று. ஒட்டகம் கேட்டாலும் கிடைக்கும், திரகம் கேட்டாலும் கிடைக்கும், தினார் கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் அந்த சஹாபி என்ன கேட்டார்கள் தெரியுமா? சொர்க்கத்திலும் உங்களுடைய தோழமை வேண்டும், உங்களோடு நான் சொர்க்கத்திலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை விட்டுடுங்க, வேற ஏதாவது இந்த உலக தேவைகளை கேளுங்க. வேண்டாம், எனக்கு உலக தேவை எதுவும் தேவையில்லை, உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அப்படியானால் சஜிதாக்களை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள். யார் கேட்கறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்டது ஏதாவது உதவி என்னிடத்துல நீங்க கேளுங்கன்னு கேட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? சஜிதாக்களை அதிகப்படுத்தி எனக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யுங்கள். அப்ப யாரெல்லாம் சஜிதாக்களை அதிகப்படுத்துகிறீர்களோ, தொழுகையை நிறைவாக தொழுகிறீர்களோ, அதிகமாக தொழுகிறீர்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறலாம். ஆக அப்படிப்பட்ட தொழுகை இந்த தொழுகை. தொழாதவர்களுக்கு என்ன? மிக கடுமையான நரகம். உலக உபயோகத்திற்காக தரப்பட்டிருக்கின்ற இந்த நெருப்பு இருக்கிறதே 1 மடங்கு, 70 மடங்கிலே ஒன்றை எடுத்து கடலிலே முக்கி அதனுடைய வீரியத்தை குறைத்து உலக உபயோகத்திற்காக தரப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையிலே உள்ள அந்த நரக நெருப்பு இப்படிப்பட்டால் உடனே அப்படி வந்துவிடும், நெஞ்சிலே பட்டவுடன் முதுகுக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட கடுமையான நெருப்பு. அந்த நெருப்பிலே அதிலும் பல நரகங்களிலே, பல நெருப்புகளிலே, வயல் ஹாவியா இது போன்ற அந்த நெருப்புகளிலே சக்கர் என்ற ஒரு நரகம் இருக்கிறது. எப்படி சொர்க்கத்திலே ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் இருக்கிறதோ, உயர்வான சொர்க்கம், அரிசில் இருந்துதான் அது ஆரம்பமாகிறது, அதனுடைய ஆறுகள் ஓடி வருகிறது. நீங்கள் கேட்டால் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிலூன்,
எவர்கள் இந்த தொழுகையை பேணுதலாக பயபக்தியாக தொழுகிறார்களோ உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் வாரிசுதாரர்கள். எதற்கு? அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ், அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்திற்கு அவர்கள் வாரிசுதாரர்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இங்கெல்லாம் வாரிசுனாக்கா அடுத்த வாரிசு வந்துடும், அங்கே அப்படியல்ல. அந்த ஃபிர்தௌஸிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று தொழுகையாளிகளுக்கு அந்த ஃபிர்தௌஸை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார். உயர்வான சொர்க்கம். அதே போல இந்த சக்கர் என்ற நரகம் கடுமையான நரகம். சொர்க்கத்திலே உள்ளவர்கள் ஜன்னாத்தின் யதஸாஅலூன், சொர்க்க சுகங்களிலே மகிழ்ந்திருப்பார்கள். இருப்பினும் குற்றவாளிகளை குறித்து விசாரித்துக் கொள்வார்கள். யார் அந்த குற்றவாளிகள்? சக்கர் நரகவாசிகள். ஜன்னாத்தின் யதஸாஅலூன் அனில் முஜ்ரிமூன் மா ஸலகக்கும் ஃபீ சக்கர். இந்த சக்கர் என்ற கடுமையான நரகத்திற்கு நீங்கள் வர காரணம் என்ன என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை சக்கர்வாசிகளை பார்த்து கேட்கும் போது அவர்கள் முதல் சொல்லக்கூடிய பதில் காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள்